சிக்கனில் எத்தனையோ ரெசிபிஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பள்ளிப்பாளைய சிக்கன். இது பண்ணுறதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 30லேருந்து 40 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு விரல் சைஸ் இஞ்சி 10 பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துப்போம். கூடவே 10 வரமிளகாவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ 1/2 கிலோ சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு ரொம்ப முக்கியமானது காஞ்ச மிளகாவும் இந்த தேங்காய் பல்லும் தான். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பல்லு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த சிக்கனில் உள்ள தண்ணி மட்டும் ட்ரை ஆகிற வரையும் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்துட்டு தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி வந்துட்டு இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலையை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மிலா விங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.